வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எவிக்ஷனை பற்றி தாங்க பேச போகிறோம். யாரெல்லாம் எவிக்ட் ஆகிட்டு வெளியே போகிறாங்கன்றது ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்குங்க. இந்த வார ஓட்டு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 3 பேர் ரொம்ப லீஸ்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்கங்க. அவங்க யாருன்னா அன்ஷிதா, ஜெஃப்ரி அண்ட் பவித்ராங்க. இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 டபுள் எவிக்ஷனாக இருந்ததுன்னா அன்ஷிதாவும் ஜெஃப்ரியும் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேபி மிட் வீக்கில் இவங்க பவித்ரா வெளியில் வரலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது அன்ஷிதா தான் அஃபிஷியலாக இன்றைக்கி எவிக்ட் ஆகிருக்கிறாங்கன்றது ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. அப்போது இந்த வார எவிக்ஷன் அன்ஷிதா அண்ட் ஜெஃப்ரி. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பவித்ராலாம் எப்பயோ போக வேண்டியதுங்க. அதே மாதிரி ஜாக்லின்லாம் ஃபஸ்ட்டு வீக்கே போக வேண்டியது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க ஒருத்தர் அடித்து மேலே வந்துட்டாங்க. இத்தனை வாரம் அவங்க டஃப் கொடுத்து அன்ஷிதாவாக இருக்கட்டும், பவித்ராவாக இருக்கட்டும், ஜெஃப்ரி ஆகட்டும், இவங்க எல்லாமே ரொம்ப மற்ற பிளேஸ்க்கு டஃப் கொடுத்து தான் இவங்க வந்திருக்காங்க. ஏன்னா இந்த டாஸ்கில் இவங்க டஃப் கொடுத்தது தான் பெரிய ஹைலைட்டாக ஆச்சு. ஏன்னா 3 பேருமே பயங்கர ஃபைட்டர் மோடில் தான் இருந்தாங்க. மற்றபடி இவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஜாக்லின் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேம் விளையாடினாங்க. அவங்களோட கேம் கூடவே இருந்து இதை பவித்ரா பார்த்ததுனால ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்தாங்க. ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படின்னு இருந்தது. ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த சீசனில் ஒரு இண்டிவிஜுவல் ப்ளே கொடுக்கவே இல்லைன்றது தான் உண்மை. அதில் 2 பேரை சொல்லலாம் இண்டிவிஜுவல் ப்ளேன்னு சொல்லிட்டு. ஒன்று தீபக் அண்டு இன்னொன்று சௌந்தர்யாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.